அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி தாங்க. ஆமாங்க, ரொம்ப நாள் அந்த ப்ரௌனி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு நாள் இன்றைக்கி தான் கரெக்டாக அமைஞ்சது. ஆனால் ரொம்ப நான் ப்ரௌனி செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நம்ம கரெக்டாக செஞ்சால் சக்ஸஸாக வருமா அப்படின்னு நிறையா குழப்பமாக இருந்தது. ஆனால் கேக்கை விட ப்ரௌனி ரொம்ப ஈஸின்னு நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அதவே உணர்ந்தேன். ஆமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு பிளாக் சாக்லேட் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதே சேம் பட்டரில் ஒரு 100 கிராம் எடுத்துடலாம். 120 கிராம்ஸ் போடுவாங்க. இது ரொம்ப கசக்குங்கிறதுனால 100 கிராம்ஸ் மட்டும் பிளாக் சாக்லேட் எடுத்துடலாம். அதை ஒரு சட்டியில் நம்ம ஹீட் பண்ணி அதை நல்லா மெல்ட் ஆக்கிக்கலாம். அதாவது கீழே ஒரு வெந்நீர் கொதிக்க விட்டு அது மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் பிளாக் சாக்லேட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பட்டரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஹீட்டில் அது நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம மெல்ட் ஆகும்போது அப்பப்போ அந்த மேலே உள்ள பாத்திரத்தை நம்ம கொஞ்சம் தூக்கி விட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டா சீக்கிரம் கொஞ்சம் மெல்ட் ஆகும். இந்த பதத்துக்கு இந்த பிளாக் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைதா எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் கப்பால் ஒரு பெரிய கப் அளவு நான் மைதா எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொக்கோ பவுடர் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது நம்ம பவுட்ரு பண்ணி சுகர் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம அளவுப்படி தான் எடுக்கணும். ஓவராக எதுவுமே நம்ம ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் அளவு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் நான் ஒன்றுத்தையும் நான் அளவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மைதா எடுத்தாச்சு, சுகர் எடுத்தாச்சு, ப்ளஸ் கோகோ பவுடரும் எடுத்தாச்சு. கோகோ பவுடரில் நம்ம டார்க் கோகோ பவுடர்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வாங்கிக்கணும். அதுதான் கேக்குக்கு இந்த மாதிரி ப்ரௌனி கேக்குக்கெலாம் நல்லாயிருக்கும். அதையும் நான் அளவு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துளி கூட ஈரம் இல்லாமல் நம்ம அதை தொடச்சிடலாம். தொடச்சதுக்கப்புறம் ஒரு 2 எக்கு மட்டும் அதில் நான் உடச்சி ஊற்றியிருக்கேன். எக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு உப்பி வராது. எக்கு ஃப்ரிட்ஜில் இல்லாத எக்காக தான் வெளியில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்காத எக்காக நம்ம பார்த்து 2 எடுத்துக்கோங்க. எக்கு கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக சால்ட்டு ஒரு துளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பீட் இருந்தால் ஹேண்ட் பீட்டால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த பீட்டர் மிஷின் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இந்த பீட்டர் மிஷின் நீங்கள் கேக் ரெகுலராக செய்கிறதா இருந்தால் அது ஒன்று வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் பீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். பீட் பண்ணி அது ஒரு ரிப்பன் ஷேப்புக்கு வரணும். அந்த எல்லோ ஒயிட் கலரில் அந்த ஒயிட் எக்காக மாறணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் மில்க் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பிளாக் சாக்லேட் பட்டர் அது 2த்தையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட சேர்த்து நான் ஆல்ரெடி சுகர் நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பொடியாக்கின சுகரையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் எக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் மைதா மாவு மெஷர்மெண்ட்டில் அளந்து வச்சுருக்கேன் 1 கப் அளவு. அதை நல்லா சலித்து எடுத்துடலாம். சலிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் கோகோ பவுடர் வச்சுருக்கேன், அதையும் நல்லா சலிச்சிடலாம். இது கூட ஒரு சின்ன ஸ்பூன், அதாவது பேக்கிங் சோடா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் நம்ம இந்த ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அது கேக் டைப்பில் வந்துடும். அதனால் பேக்கிங் சோடா மட்டும் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நான் இதில் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துடலாம். இந்த மைதா மாவு கோகோ பவுடரெல்லாம் ஒரு சில கட்டிலாம் இருக்கும், அதனால் கம்பல்சரி இது கண்டிப்பாக சலிச்சிடணும். நம்ம சலிக்காமல் போட்டால் நம்ம கேக்கு ரெடி ஆகும்போது அப்படியே கட்டி கட்டியாக மாவாகவே இருக்கும், அது முழுமையாகவே இருக்காது. அதனால் கண்டிப்பாக எந்த கேக்கு நீங்கள் செய்யும்போதும் நம்ம சலித்து தான் ஒரு தடவைக்கு 3 தடவை சலித்து நம்ம அப்ளை பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எல்லா மாவையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கோகோ பவுடர், மைதா, சுகரு, எக்கு, மில்க் எல்லாத்தையும் ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ப்ரௌனிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது வந்து நம்ம அவன்ல வைக்கும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்லேட் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்ன சாக்லேட்டுன்னா, டைரி மில்க்கும், மில்கி பார் அது 2மே சின்ன சின்னதா உடச்சி நம்ம சேர்த்துடலாம். எனக்கு வந்து மில்கி பார் நான் சேர்க்கல. அதனால சாக்லேட் மட்டும் நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது எந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக உடச்சி அந்த மிக்ஸோட நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மாவு கூட நம்ம உள்ளார வந்து சாக்லேட் வந்து டைரி மில்க்கு இல்லாட்டி மில்கி பார் இது 2 மட்டும் தான் போடணும். அது 2 மட்டும் தான் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக மாவுலாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ட்ரேயில் அதுக்கு மேலே வர நம்ம சாக்லேட் போடணும். அதுலேயும் நம்ம மில்கி பாரு ப்ளஸ் வந்து டைரி மில்க் இது 2த்தையுமே போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் டைரி மில்க்கையும் அதையும் உள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 கிலோ பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வந்து ட்ரே எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரே இல்லை. அதனால் சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அதில் தான் இந்த மாவை வந்து ஊற்றி நான் அவனில் வைக்க போகிறேன். இந்த ட்ரே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயிலு இல்லாட்டி ஒரு பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணி எங்கே பார்த்தாலும் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட்டர் போட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம மாவு ஊற்றி நம்ம பண்ணும்போது கீழே வந்து ஒட்டாமல் வரும். நல்லா உப்பியும் வரும். இப்போ வந்து இந்த மாவு வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மெல்லுசாக தட்டி எடுத்துடலாம். இது கூட ஒரு ஸ்டிக் வச்சு எல்லா இடமும் படுற அளவுக்கு நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுடலாம். இந்த ப்ரௌனி கேக்கு வந்து நம்ம லேசாக தூக்கி விட்டு தட்டலாம் கூடாது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கோடு மாதிரி இப்படி போட்டாலே போதும். எந்த அளவுக்கு மெல்லுசாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவனில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஹீட் படுத்திடணும். ஹீட் படுத்தினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த கேக்கே உள்ளார வைக்கணும். நம்ம ஹீட் படுத்தாமல் அவனில் வந்து நம்ம எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே வந்து தூவி விட்டுறலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நான் ஒயிட் பிளாக் 2மே வச்சுருக்கேன். அந்த 2த்தையும் கலந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தூவி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது இல்லாட்டி நம்ம வந்து டைரி மில்க்கு ப்ளஸ் வந்து மில்கி பார் 2த்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மேலே அழகாக வச்சிடலாம். அது என்கிட்ட இல்லைங்கிறதுனால இப்போ இருக்கிற நான் இந்த சிப்ஸை வச்சு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவன் வந்து ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி அதை உள்ளார வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 120 டிகிரி வந்து ஓகே கொடுத்து ஒரு 1/2 hour வந்து டைம் செட் பண்ணியிருக்கேன். இதில் தான் இப்போ வந்து நம்மளுக்கு குக் ஆகி வரப்போகுது. ஒரு அவன் வந்து ஒரு மாதிரி டைம் செட் ஆகும். என்னோடய அவன் வந்து இந்த மாதிரி தான் 1/2 hourக்கு 180 டிகிரி வந்து நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ப்ரௌனி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேக்கு செய்ய தெரியாதவங்க கூட ப்ரௌனி ட்ரை பண்ணால் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அதனால் அது உண்மை தான். ஏன்னா எனக்கு வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ப்ரௌனி எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துருந்தது. கரெக்டாக 1/2 ஹவர் கழித்து நான் வந்து இந்த ப்ரௌனி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஹீட்லேயே வந்து நான் கட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இதுக்கப்புறம் காக்க முடில. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து நான் ஆறக்கூட நான் வைக்கலை. இப்போ எடுத்தாச்சு. பார்க்கும்போதே தெரியும் ஆவி பறக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த பீஸ் வந்து நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஆற விட்டும் சாப்பிட்லாம். நம்ம விருப்பம்தான். இந்த அளவு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு குட்டியாவோ பெருசாவோ நம்ம விருப்பத்தில் நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ட்ரேயில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரௌனியை அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்பவும் சூப்பரான ப்ரௌனி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.